எல்லாருக்கும் வணக்கங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக பக்ரீத் கொண்டாடுங்க. எங்களுக்காகவும் வேண்டிக்கங்க, எல்லோரும் நல்லா இருக்கும்னு. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக எல்லா வருஷமும் சந்தோஷமாக பக்ரீத் கொண்டாடுவீங்க. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எல்லோரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா? எப்படி இருக்குது பக்ரீத்து? எனக்கும் பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குதுங்க. ஆனால் எனக்கு யாருமே இல்லைங்களே, இங்கே முஸ்லீம் ஃப்ரெண்டுகளே இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவங்க பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வரையிலும் எனக்கு யாருக்கிட்ட இருந்துமே கிடச்சது இல்லைங்க. ஒரே ஒருத்தவங்க தான் நாங்கள் திருப்பூரில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. அவங்க கொண்டாந்து கொடுப்பாங்க. பக்ரீத்து இது ரம்ஜான்னா பிரியாணி கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் பிரியாணிக்கு நான் ரொம்ப அடிமைங்க. ஆனால் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு. பார்ப்பேங்க, எனக்கு இந்த சேனல் மூலியமாவது எனக்கு இஸ்லாமிய உறவுகளெல்லாம் வருவாங்க. கண்டிப்பாக அவங்க எனக்கு ஒரு நாளைக்கு என்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு பிரியாணி போடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. சந்தோஷங்க, ஹாப்பியாக கொண்டாடுங்க பக்ரீத் பண்டிகை. அப்புறம் நேற்று கோயிலுக்கு போனேங்க, ஃபோனே கிடைக்கலைங்க. நான் என்னங்க வந்துட்டு கோயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உள்ளே போகும்போதே ஃபோன் கொடுறான்னு, நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்ல, ஃபோனையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உள்ளேயும் வரமாட்டேங்கிறானுங்க. அப்புறம் நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்புறம் வெளியில் உட்காந்துட்டு ஒரு நிமிஷமாவது கூடப்பா அப்படின்னு ரகலை பண்ணி ஃபோன் வாங்கி வெளியில் நின்று எடுத்துங்க. சாமிக்கு முன்னாடியே லைட் ஃபுல்லாக போட்டிருக்குறாங்களா, அந்த வெளிச்சத்தில் எனக்கு சாமி முகமே நல்லா தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் அவ்வளோ கிளியராகவும் இருக்காதுங்க. பக்கத்துலேருந்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இவங்க அப்பா ஒன்று ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, இவங்க அப்பா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு நாளைக்கு நான் மதியான நேரம் கோயிலுக்கு போயிங்க நல்லா தெளிவாக பக்கத்துலேருந்து நான் அம்மனை வீடியோ எடுத்து போடுறேன். பக்கத்துலேயே தான் எங்கள் ஈஸ்வரன் கோயில் இருக்குதுங்க. அங்கே சிவன், ஜெயகுண்டேஸ்வரர், பார்வதி அம்மா, எல்லா தெய்வமும், பெருமாள் எல்லாருமே உள்ள ஒரே கோயிலில் பெருமாள் கோயிலும் இருக்குது, சிவன் கோயிலும் இருக்குதுங்க. அங்கேயும் நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. நல்லா அன்னைக்கு அங்கேயும் அப்படி தான் சரியாகவே வீடியோ எடுக்கலை. கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேங்க. எங்கள் ஊர் மாரியம்மன் எனக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க, அவங்க எவ்வளோ சக்தி உள்ள தெய்வங்கிறத நான் வீடியோவை எடுத்து நான் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வந்ததுனால எங்கள் அம்மனை வந்து வேண்டிக்கங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாகும். ஓகேங்க. ஹாப்பி பக்ரீத். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.